ப்ரான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. இது வந்து மாங்காய் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். ப்ரானில் வந்துட்டு மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு போட்டு நம்ம சேர்த்து பிசைஞ்சு வந்துட்டு வச்சாச்சு. சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். மாங்காய் ஒரு பீஸ் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு தக்கன ஒரே ஒரு தக்காளி, சீரகம், மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், தனியாத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்துட்டு குழம்புத்தூள், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூனு, ஒரு சிறிது வந்து தேங்காய். நம்ம வந்து சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கையில் நம்ம காரத்துக்குலாம் எடுத்து வச்சு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் மாங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நறுக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு செகண்ட் வதக்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம அதில் வதக்க போகிறோம். குழம்பு தூளையும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச மசாலாக்களை சேர்த்து நல்லா ஒரு செகண்ட் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேங்காவை துருகுனதை நம்ம வந்து அதை சேர்த்து ஒன்று போல் கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது இறக்கி ஆற விட்டுருங்க. இது ஆறட்டும். ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த ரேஞ்சில் அரைச்சிக்கோங்க. இப்போ ப்ரானை தாளித்து விட்டுடலாம். ப்ரானுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொரியவும் 5-6 வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டு அதை போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து ப்ரானை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்து அப்படியே போட்டு ஒரு செகண்ட் வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதை நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஜாரை கழுவி கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு, அதாவது கொஞ்சம் போல் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரானுக்கு உப்பு போட்டிருக்கோம். சரிங்களா? பார்த்து செஞ்சு போடுங்க. உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 to 15 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே நம்ம வேக வைக்க போகிறோம். அப்போ இடவடையில் அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க. லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செமையாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.